ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு JMK vlog. நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எல்லாரும் மழை காலம், மழை பெஞ்சு எங்களை விட்ட என்னைய தவிர மற்ற எல்லாருக்குமே சளி. எனக்கு தான் எங்களோட எல்லாருக்குமே தடுமால் சளி எல்லாம் இருக்கு. அதனால இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம், புளிக்கஞ்சி காய்ச்ச போறோம். நல்லா உரைப்பா காய்ச்சி டேஸ்டா குடிக்க போறோம். இதற்கு அப்படி எப்படி போறோம், என்ன மாதிரி காய்ச்ச போறோம், இன்னைக்கு என்ன காய்ச்ச போறோம் பார்க்க போறீங்களா? பாருங்க, நான் ஒரு விஷயம் பாக்குறதால மறந்துட்டேன். இப்ப நாங்க எங்களை மெட்ட விட்ட முருக்கமில்ல தான் போறோம். நான் வரையில அவங்க போறாங்க, போயிட்டு ஆஞ்சிட்டு வாரத பாத்துட்டு அப்படியே காய்ச்சதெல்லாம் பாப்போம். என்ன அத நீங்க வந்து வீடியோக்குள்ள பாருங்க. வாங்க. தெரியுமா, உயிர் பயன் நடுங்குது எனக்கு தான். சரி, விழுத்த மாட்டேன், அந்த நம்பிக்கை இருக்கு. கஷ்டப்பட்டு போய் நடந்தா போறீங்க, பைக்ல தானே போறீங்க. மேடு ஆடா இங்க மகோக்கா பாருங்க. இது வந்து மேடு, இது வந்து பள்ளம், இது வந்து பள்ளம். அவ்வளவு தூரம் போறோம் முருகமில்லைக்கு. முடிவோட இருக்கு. காய்ச்சினா புளி கட்சிதான் காய்ச்சதான் காய்ச்ச மாட்டாரு. ஒண்ணும் செய்யலாது. நமக்கும் வாய் வேற கொஞ்சம் அப்படி இருக்குதான் இருக்கு. காய்ச்சி குடிச்சா நல்லா தான் இருக்கு. ஒரு பிடி. வெல்கம் டு நாள் தர மாட்டோம். என்ன அப்படி சொல்றீங்க? தோட்டம் செஞ்சிருக்கு. நான் எந்த பங்கு தருவேன், வேணுமா நகல் வாங்க. ஐயோ, விடுத்தி கிடுத்தி போடாதீங்க, வாழ வேண்டிய புள்ள கை கால் குதிஞ்சாலும் தனக்கு மிஞ்சினதான் தானம். சாப்பாடுல எல்லாம் நல்லா எட்டா பிடிக்கணும். எனக்கு தார பங்க நான் எட்டா பிடிக்கிறதுல தப்பு இல்ல. சாப்பாடு எனக்கு இல்லாட்டி நான் கொடுப்பேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பாடு. இதுல அந்த ஹேம்பஸ் யூனிவர்சிட்டி, சாரி யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் நைட்டா பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுங்களான்னு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் இதால சாப்பாடு கொண்டு வந்து அப்பா அந்த வாசல வந்து நின்று வாங்குவேன். ஊருக்கு 2 பொது கிணறு, அதுல ஒரு கிணறு இந்த கிணறு. அங்கால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கவர்மெண்ட் கிணறு. எப்படி எப்படி டைமிங்கா வருமா? அது
நிக்கிறீங்க? எனக்கு என்ன மதுவக்காக தெரியாதா? இது முன்பள்ளியில உடுப்பு காய போட்டு விட்டுருக்கு. மணி இங்க பாருங்க மணி. எனக்கு கீட்டு மதுவக்காக தெரியாதா? அந்த நிக்கிற வண்ணியும் பிள்ளையும் அந்த இன்ஸ்டால் பண்ணி இந்த துறப்பு துற இதான் வந்து பாத்தீங்கன்னா எங்கட வீடு இந்த பெயிண்ட் எல்லாம் வந்து மழை பெஞ்சு ஒரு மாதிரி போயிட்டு புழங்காம விட்டு கன வருஷம் ஆகுது. முதல் இதுக்குலாம் பூக்கணுன்றது இப்போ புண்ணுட்டா நிக்கு. வெல்கம் டு உண்மையான ஜேஎம்கே உலோக்காரரோட வீடு. அப்ப அது என்ன? அது இன்னும் கூட ஏன் தெல்லி பழைய விட்டுட்டு வருவோம் பார் சாணி. நீங்க நான் அப்படி சொல்லலாம். எங்களோட சந்தோஷத்தின் உண்மையான வீடுன்னா அது இந்த வீடு தான். இது முதல் நாங்க கடை பாவிச்சோம். நாங்க சாப்பாட்டுக்கு நான் மணிக்கு தங்கப்பதம் ஒன்னும் தேவை போவாங்கள. இது வந்து பாத்தீங்கன்னா கடை இருந்தது. இங்க வந்து இது வந்து மல்லிகை மரம். மல்லிகையே மல்லிகே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு? தெரியாது எனக்கு. இந்த மனுஷன் மணிக்கு தெரியாது. சொல்லு. உள்ளங்கள் கல்வனா. கட்டி வைக்க மாட்டேன். ஐ லவ் யூ. அழகா இருக்காதா? அழகா இருக்கா? அழகா இல்லைன்னு சொன்னா என்ன சேர்த்து கூட தொங்கிருவியா? அழகா இல்லைன்னு சொன்னாலும் அழகா. ஓகே நாங்க முறுக்கமில்லையா முறிச்சிட்டு காய்ப்போமே. அப்படிங்கிற கொப்பை உடைக்கிறேல தெரியும் தானே. மூத்த காட்டுங்க என்னது தெரியும் தானே. உங்களை விட எங்களுக்கு இந்த முருங்கை மரம் தான் முக்கியம். அப்பா வந்து எனக்கு சாலை பத்தி அடிக்க எனக்கு ஏதம்மா வீட்டுல நாம இருக்கா தென்னை மரத்துல இளநீ பிடிங்கினாலே அப்பா வந்து அடிக்கிற அடி. அது தென்னை மரத்துல இளநீ பிடிங்கினா அடிக்கிறேன். நீங்க தென்னை மரத்தையே ஏறி முறிச்சாதான் அடிக்கிறது. நானா இது கொஞ்சம் பிரியா கலந்துதான் கட்டுவேன். புளிக்கஞ்சிக்கும் சாமாக்கு சூப்புக்கும் லியாமாக்கும் திருமூக்குலயே பிடுங்கன்ற எப்படிங்க நீங்க முறுக்கமில்லை. உண்மையில முறுக்கமில்லை சாப்பிடணும். ஏனண்டா முறுக்கமில்லையில அவ்வளவு சத்து இருக்கு. ரத்தம் ஊரும் கல் எல்லாமே சந்தோஷமும் அங்க இருக்குன்னு பாத்தீங்களா. அது இந்த வீட்டுலதான் இருக்கு. சரி எல்லாம் முடிச்சிட்டோம். முறுக்கறி விளையாண்டாச்சு. உளுத்த பருப்படுத்தாச்சு. சட்டை துணி அம்மா இருந்துதான் எடுத்துட்டு வந்துட்டவா எடுத்தாச்சு. இப்ப வீட்டை போக போறோம். வீட்டை போயிட்டு புளிக்கஞ்சி காய்ச்சிக்கெல்லாம் காட்டுறோம். வாங்க பாப்போம். சூடா பாய். அப்பா மணி வெயில் எப்படி இருக்கு? மணி கண்ணா காட்டுங்க இருக்கா மொத காட்டுங்க. மணிக்கு அப்படிதான் வெயில்ல கண் மூடப்பட்டுரும். விடும்ப தேடிட்டு வாரா. இந்தாங்கோ அடிச்சு கோயில் படியா கோயில கட்டி விட்டுறோம். பிடிச்சி திரபோனாமே அப்படி பூட்டலாது. இந்தாங்க முடியாத வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடாது. விரலுக்கு ஏத்தான் வீக்கம். ஆனா விரலுக்கு ஏற்றதான் வீக்கம். வீங்கின வேலை செய்யக்கூடாது. வண்டி எங்களை வீட்டுக்கு அவ்வளோக்க போஸ்டர் வந்து வில்லண்டத்தை குறிக்கிறான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் தண்ணி, முறுக்கமில்லை, செத்த மிளகா, உள்ளி, புளி, அடுத்தது மஞ்சள் தூள் வேணும், சோறு வேணும், மிளகு வேணும். இப்போ நாங்கள் தண்ணி கொதிக்க வச்சுட்டோம். அதுக்கடையிலேயே செத்த மிளகா, உள்ளி, மிளகை அரைச்சிட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் செத்த மிளகா அடிக்க போகிறோம். முதல்ல ஊற போட்டு வச்சுருந்தோம். நல்ல பஞ்சு மாதிரி விரட்ட வந்து செத்த மிளகா அடிக்க போகிறோம். அதுக்கு செத்த மிளகா கழிட்டு இப்போ உள்ளி நம்ம நிறைய எடுத்துருக்குறோம். அது வாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளியும் போட போகிறோம். உள்ளி போட்டுட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் போட போகிறோம். கொஞ்சம் பைசியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு உண்மையாகவே பைசி கூட சேர்க்குறது. மிளகுத்தூள் போட்டு இது படிச்சுட்டு வர போகிறோம்.
இப்ப பாத்தீங்கன்னா புளிக்கஞ்சி செய்யறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சாச்சு. கொதிச்சிட்டு தண்ணி கொதிச்சிட்டு இப்ப நாங்க காய்ச்சி வச்சிருந்தாங்க. சோறு காய்ச்சி வச்சுதான் போட போறோம். சோறு நாங்க கொஞ்சம் சோத்துருக்கா போடுவோம். தண்ணி கொதிக்குது கொஞ்சம் பஞ்சத்தை போட்டுட்டு காட்டுறோம். பாத்தீங்கன்னா சோறு போட்டாச்சு. நாங்கள் முதல்ல சோறு அடுப்பில் போட்டு அடுப்பில் இல்லை காய்ச்சி எடுத்துக்கிட்டோம். என்ன பண்ணி இப்போ இந்த சோறு நல்லா இதாகட்டுது. நல்லா கொஞ்சம் கட்டி தண்ணி நல்லா கூழ் தண்ணி இதனால நல்லா இருக்கும். நீங்கள் அப்படியே வேலை பாருங்க மணி தண்ணி நல்லா சோறு தண்ணி அவியுது. அப்புறம் அதோடைய சேர்த்து நாங்கள் ராலையும் போடுவோம். இறால் சேர்த்தாக்கா டேஸ்டாக இருக்கும். மணி பிடிக்குங்களா? ஒரு கரண்டி இல்லை கடைசி 3-4 நாள் வரணும். ஆனா எனக்கு இந்த கூழ் புளிக்கஞ்சி அதெல்லாம் பெருசா பிடிக்காது. எனக்கு ரசமே நீங்க அந்த காட்டி தந்தீங்க, அந்த ரசம் சோறு வச்சு அந்த கருவாடு வச்சு சாப்பிடுறது அது வந்து எனக்கு ரசமே பிடிக்கும். முருங்கங்கிலையும் இதோட போடணும் இல்லை இது கொஞ்சம் மதியத்து சமைக்கிறது தெரியும். அதே மாதிரி முருக்கமிலையும் எனக்கு முதல் பிடிக்காது. அதுக்கப்புறம் முருக்கமில வறுத்து சாப்பிட்டு பிடிக்கும். இல்ல சரசரண்டு சரசரவன பறவை உண்டு. சேர்த்து நல்லா அவிஞ்சு வர விட்டு ஆறுகட்டெலாம் புளிக்கஞ்சி குடிக்கணும்னு பாருங்க. புளிக்கஞ்சி காய்ச்சி தெரியாதவே இதை பார்த்து காய்ச்சி குடிச்சு பாருங்க. உண்மையாகவே சொல்ல போனால் எனக்கு ஒரு 3 நாள் சரியான இருமி இந்த தொண்டை சொல்லுங்க இருமி 3 நாள் இருமி தொண்டைக்குள்ள இவ்வளோ சரியான வலி. அதே மாதிரி தான் மணிக்கு மழையால இருமல் வந்து மணி படுத்த படுக்கையாவே இருந்தது. அப்ப சரி மழை சொல்லிச்சு. இந்த மழை வந்து மழையவே சாச்சிட்டு சரி முதல்ல பார்த்தோன்னா மழை வந்து மணியவே சாச்சிட்டுது. மழையே சாச்சிட்டு ஏன்னா எனக்கு ஏன்கிட்ட எப்படி சொன்னவா ஏன்னா எங்கட மணிக்கு வருத்தமே வராது. என்ன அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் சொல்லிலும் நல்ல மனசு. இந்த மழை வந்து 2 அடிச்சுட்டு நாங்க சித்தமிளகாய் இறைச்சி வச்சிருக்கிறோம். அப்படி பட்டாவும் இல்லாம இப்படி வந்து காட்டு பண்ணிக்கிட்ட சொரசொரப்பா அடிக்கிறது. கஞ்சிக்கு இதுதான் செம்மையா இருக்கும். காற்று இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் இதனோட கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். என்னடா சோறு காய்ச்சும் போதே நாங்கள் உப்பு போட்டோம். நாங்கள் பட் கொஞ்சம் உப்பும் போடுவோம். என்ன உப்புள்ள மனுஷரே தப்பு இல்ல அது பழமொழி, இது புதுமொழி. என்ன சொன்னா என்ன சொன்னா உப்புள்ளவரே தப்ப மரவா பட்டு நான் கதைக்கும் போது நீ குறுக்கால கதைக்காத பட்டு நானே அரைக்குற மைண்ட்ல கதைப்பேன். நீ வேற வந்து என்ன வேற தமிழ் வரலாம் இருமல் மட்டும் என்ன வச்சுட்டா வரட்டு இருமல். அதேதான் வரட்டு இருமல்னா என்ன? இந்த தொண்டை நொந்து கொண்டு வர நொந்து கொண்டு இல்ல தொண்டை காஞ்சி அந்த வரட்டு தன்மையில தான் வரட்டு இருமல். என்ன தங்கச்சி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறீங்க. இப்ப நாங்க இதோட
புளி சேர்க்க போறோம். சரியா? காட்டுக்குள்ள இந்த புளியா இல்லை பல புளியா? பழப்புளி. பழப்புளியோட சுள்ளுண்டு புளி விடுவோம். அதுக்காக நிறைய புளிய விட்டுறாதீங்க. அப்புறம் ஏற்கனவே அப்படின்னு இல்லை, நம்ம தேவையான அளவுக்கு புளி விடலாம். இல்லை புளி விட்டா அந்த புளிப்பா இருக்கும், அதெல்லாம் நம்ம தடுமல் குடிச்சு பார்த்துட்டு புளி காணாட்டி விடுவான். நல்லா அந்த காய்ச்சல் வாங்கி நல்லா இருக்கு. யாருக்கு காய்ச்சல்? எப்ப இருந்து காய்ச்சல்? உண்மையா பாருங்க உறவுகளே, இந்த மணிக்கு காய்ச்சல்னா நான் அந்த சாப்பாடு இந்த சாப்பாடுன்னு செய்து கொடுப்பேன். கடவுளே, பெரிய கொடுமையிலும் கொடுமை என்னடா, காய்ச்சல் தடுமல் பத்தாவதுக்கு பல்லு வேற முளைக்குது. அது கடவாய்க்கு குத்தி வலி. இங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் அடைச்சு வச்சிருக்கிறோம். போடுவாங்களே, போட்டா தெரியும் தானே. இதையும் இதுக்குள்ள சேர்ப்போம். இதுக்கு என்னென்ன போட்டு அடிச்சேன்னு சொல்லல சொல்லிட்டேன். உள்ளி, மிளகு, செத்த உங்களுக்கு நீ நல்லா கையெறிய போது நல்லா விளையாடுங்க. நல்ல சாப்பாடு. எனக்கும் விளையாட ஆசை. அப்படி சாப்பாடு சாப்பிடணும். விளையாட ஆசையோ? பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் சொல்ல பார்க்கவே வாய் ஊறுது மனுஷருக்கு. எனக்கு கூழ், புளி கஞ்சி, ரசம் வந்தா வேற எந்த சாப்பாடுமே வேணும். அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவேன் நான். இந்த வாசமே மூக்க தொலைக்குது எனக்கு. எனக்கு உடனே இதை பார்க்க குடிக்கணும் போல இல்லை, இப்போ குடிக்கணும் போல இருக்கு. என்ன வாசம் பட்டு என்ன சொல்லிட்டு அப்படி இருக்கு. சரி, டேஸ்ட் போயிருக்கும். இருங்க அப்படி. நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் உப்பு காணாத போல பாருங்க. நான் மூந்து பார்த்தே சொல்லிட்டேன். சுண்டு பெட்டி ஒரு கொதி கொதிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அப்படி கொதிக்கிறீங்க நம்மண்டு. அதுக்கு அப்படி இருக்கு. ஆமா, காலரை பார்க்கவே தெரியுது. முறுக்கமில்லை. போன்ல வேற மாதிரி தெரியுந்தாலும் நேர்ல சும்மா சுகப்பா தெரியுது. ஒரு புட்டி ஒன்று புட்டிச்சுட்டுதான் மிச்ச வேலை. லியாவை யாராவது பொறுப்படுத்துறவங்க தயவு செஞ்சு இப்பவே சொல்லிட்டேன். லியாமாக்கும் கொடுப்போம். லியாமாக்கும் வரட்டு இருமலா. அவன் வரட்டு இருமல் சொரட்டு இருமல். பாட்டு சரியா? பாத்தீங்கன்னா கொதிச்சுட்டு இவ்வளவு வந்து எங்களோட புளிக்கஞ்சி மிச்சத்தை குடிச்சு காட்டுறோம். ஐயோ, ரொம்ப சிரிப்பா இருக்கா? நடவுங்க. இந்த நான் கரண்டி ரெடி, கீர்த்தி ரெடி. அதத்தான் குடிச்சிட்டு தான் குடிக்கணும். குடிச்சிட்டு குடிக்கலாம். அது ஏழு குடிக்க அப்படின்னு பேருக்கு. வா மாறா வா, வெட்டு எனிதே நமக்கே. ஓ பாயல்ல அதுண்டா. சரி, இந்த சீட்டு என்னத்துக்கு பிரயோசனம் இல்லை, நமக்கு பிரயோசனம். நான் காத்துங்க எனக்கு தான் மாவுளுக்கு நம்ம இப்பயே சொல்லிட்டேன். சட்ட சிக்கலாகும் பிறகு நல்லா இருக்குல்ல அந்த இடத்துல வந்து இருக்கிறது. வெளியாவ என்னண்டு வச்சுட்டு குடிக்கிறது. லியா லியா எங்க லியா? அதான் பிள்ளைக்கழகா அந்த ஒரேஞ்ச சாப்பிடணும். சரியா பாப்பா கோழி? ஐயோமா பாப்பா கோழி அவ்வளோ பயம் இருக்கா உங்களுக்கு? கம் 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 ஆறு கம் அம்மா கம் அம்மா கம் கம் கம். இவ்வளவு குடிப்பீங்க, நீ குடிங்க. போட்டோ எடுத்து இது புள்ள சாப்பிடுங்க. கரண்டி தாங்க, கரண்டி. தேங்க்யூ தேங்க்யூ. குடிக்க போறோம். எப்படி இருக்குமா? நல்ல மழை பெய்யும் நேரம் குடிச்சிருந்தா சும்மா தூக்கி அடிச்சிருக்கோம். அவ்வளவு டேஸ்டா இருக்கு.
சூப்பரா இருக்கு. சூப்பரா இல்ல, சூப்பர் ப்ரோமெக்ஸா இருக்கு உண்மையாவே. எங்க அம்மாக்கள் காய்ச்சி தந்த கூழ் மாதிரி கஞ்சி மாதிரியே இருக்குது உண்மையா. நல்ல முருங்கைக்கீரை, இறால், செத்த மிளகாய் எல்லாம் போட்டு காய்ச்சி இருக்கு. எங்களோட அம்மாக்கள் முந்தி இப்படித்தான் காய்ச்சி நம்ம இப்படி வாயில உரப்பந்த மாதிரி இருக்குது. பாசம் மலர்கள் சொன்னேன் கஞ்சி இப்படி எடுக்கும் போது ஒன்றுக்குள்ள 3-4 இறால் வரணும். அதான் எடுத்து இப்படியே என்ன சாப்பிடுறீங்க? ஒரே சாப்பிடுறீங்களா? உண்மையாவே இந்த இடத்துல நான் ஒரு ஆளை மிஸ் பண்றேன்டா. அவங்களோட 2வது அக்காவையும் பெரிய அக்காவையும். அவர்களுக்கு இதுண்டா ஆசை. பாவம். என்ன செய்யறது? ஒன்றும் செய்யலாது. ஸ்ரீலங்கால இப்பதான் வெளிச்சிருக்கு. வரல வந்து இன்னக்கா என்ன செய்யறது? ஒன்றும் செய்யலாது. இன்னக்கா பிடிக்கும். என்னம்மா என்னம்மா ஒன்னடா ஓய் ஒண்ணுமா. நாங்க சோறு காய்ச்சிட்டு போட்டுனாங்க. அதே மாதிரி சோறு காய்ச்சி நாங்க கஞ்சிக்கையும் போட்டு காய்ச்சலாமே. கட்டி தன்மையா இருக்கு, அது கொஞ்சம் கட்டியா இருக்கும். அதனாலதான் நாங்க கூட அப்படி காய்ச்சல அப்படியும் காய்ச்சறோம். நாங்க அதுவும் அப்படிதான் கட்டி தன்மையா தான் இருக்கும். பட் நல்லா இருக்கும். இது உங்க அப்பா முந்தி என்ன செய்வ? கூழ் காய்ச்சறது. உங்க அம்மா தான் காய்ச்சுவா. கூழ் காய்ச்சிட்டு மண்சட்டிக்குல புலாயில அப்படி புலாயில கரண்டி செய்யறது. புலாயில கரண்டி செய்து தருவார். இப்படி எடுக்கும் போது இதுல கொஞ்சமா வருது, அதுல நிறைய வரும். 5-6 மாசத்துக்கு அப்புறம் வெளியில வந்தா அப்படித்தான். உங்களுக்கு அப்படி இருக்கு கொஞ்சம் முழுவா வாத்துட்டு கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் இப்படி மரத்தை இழுத்து வச்சுட்டு தருவார். அந்த வயசுல உரைக்கிலும் அப்படி இப்படின்னு வேணாமட்டுவோமே. நான் அழுகிறது. இப்ப அதை விட நாங்க இப்ப அளவா தான் உரைப்பு போட்டோம்னாங்க. எங்களோட அப்பாவுக்கு கூழ் குடிச்சா இந்த மூக்கு இடமெல்லாம் இந்த இடமெல்லாம் சிவத்து இருக்கு. அப்படிதான் காய்ச்சிருவாங்க. என்ன உதவுக்கா? 2வது ரவுண்ட் கீதிமா? நான் இல்ல, நான் முதல் ரவுண்ட் இருக்கு. கரெக்டா ரவுண்ட் வந்துட்டா. இங்க பாரு அப்படியே இருக்கு. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சபைக்கு உதவாதாக்கள் சின்ன சாப்பிடணும். சபைக்கு உதவாதாக்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கிறான் மன்னார்ல. அவனை எல்லாம் குடிக்கணும். இந்த விட்டுருக்கணும். அம்மா அவனும் எல்லாம் அப்படி குடிப்பாங்க. அண்ணா வீட்டுக்காரன் அது எங்க பரம்பரை எல்லாத்துக்குமே உரைப்பு பிடிக்க மாட்டே. நேஹாமாக்கு மணி உரைப்பட்டு அடிக்கிற நேஹா உரைப்பு மாதிரி சாப்பிடும். அதே மாதிரி தான் லியாவும் வரம்ப. நேஹா லனி லியாவுக்கு புளிக்கஞ்சி சொல்லி அனுப்புது. பெரியக்கா வீடியோ வர சொல்லு. வீடியோ காலுக்கு ஹலோ ஹலோ. ஓ டாக்டர் இருக்கா? வீடியோ காலுக்கு வாங்க. எங்க நிக்கிறேன்? எடுத்தாலும் சிம்பு செத்துச்சு. நான் சும்மா பிராங்க் பண்ணுவோம் வீடியோ காலுக்கு வர சொல்லிட்டாரு. இல்லையா நீ தான் காப்பாத்தணும் பெரிய மாட்டேன். எங்க கேட்டுட்டு எங்க நிக்கிறீங்க? வீட்டை படுத்துருக்கு இல்லையா? புளிக்கஞ்சி கொடுத்தது உங்களோட மகளுக்கு.
சட்டியோட தர சொல்லி அழுகைண்டா. தம்பி வா. ஆறு சில பேரையா பெரியக்கா உடைக்குது. நான் உன்னைய பார்க்கலையே, தெரிஞ்சதுதான் கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா மாம்பழம் வாங்கி வந்துருப்பேனே. பாத்தியா பழக்கத்தா? காத்தியா பூல காத்தி நான் புளித்தண்ணி காய்ச்சி போட்டு உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் நான் இருக்கிறேன். அதான் பிரச்சனை. செருப்புல எல்லாம் எடுத்துட்டு போகிட்டு வீட்டுல 2 செருப்பு. ஓய் ஒரு கிலோ நெல்லிக்காயா இருக்க வாரேன். ஓகே பெரியம்மா பெரியம்மா இந்த பெரிய வரையில இங்க பாருங்க. முக்கியம் என்ன தவா ஈராச்சி அதை காட்டி விட்டாச்சு. உண்மையாலே இப்படி புளிக்கஞ்சி குடிச்சா உடம்பு வேர்க்கணும், உடம்பு வேர்க்கணும், மூக்கு வடியணும், அடுத்தது கண்ணால கண்ணீர் வடியணும். எனக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு ஆல்ரெடி எல்லாமே நடந்துட்டு மூக்கும் அடிஞ்சிட்டுது, கண்ணால கண்ணீரும் வந்துட்டு வேர்த்துட்டு. எனக்கே ஒண்ணும் தெரியல. மனுஷனுக்கு சுட சுட மணி 2வது ரவுண்ட். உங்களை வஞ்சியை காட்டுங்களேன். Suri.com எங்களுக்கு சமைக்க தெரியும், சாப்பிட அளவுக்கு இயலாது. எனக்கு கூழ் புளிக்கஞ்சி ரசம் ஃபேவரட். கொஞ்சம் கூட மென்ன இருக்கிற அண்ணாவுக்கு கொடுத்துட்டு தர்ஷனம் அன்றைக்கு கூழ் காய்ச்சிட்டு இதுல இருந்து குடிச்சோம். சுடுவது இதெல்லாம் போட்டா உங்களுக்கு நோண்டி அடி கழுவிடுவாங்க. சுடுவது ஆனா கேட்பீங்க நம்ம சுட சுட குடிக்கிறோங்க. சுட சுட குடிச்சா தான் டேஸ்ட். சுட சுட குடிச்சாதான் டேஸ்ட் தெரியும். ஆரிச்சுண்டா அவ்வளோ இருக்காது. சரி அதோக்கா எப்படி இருந்தது? எப்படி இருக்கு? அந்த தலைக்குல இருந்த அந்த ஒரு தலைக்குல எல்லாம் உண்மையா 2-3 நாளா தும்மி இருமி தலைக்குல ஒரு பிடிச்சிருந்த மாதிரி, அந்த பிடிச்சது இருக்கிற மாதிரி இப்ப எல்லாமே போயிட்டுது. மூக்குல இருந்து தலையில இருந்து வாயில இருந்து இருந்த சளி எல்லாமே போயிட்டுது. வாயெல்லாம் இந்த இருக்கு. எப்படி இருந்தாதான் சரி. ஒரு எங்களுக்கெல்லாம் வருத்தம் வந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து எடுத்து அப்படி ஒரு சான்ஸே வராது. நல்ல கூழ், நல்ல புளிக்கஞ்சி, நல்ல ரசம் இல்லாட்டி அம்மா என்ன செய்வா, மீன் அரைச்சுந்தா அந்த சரக்கு அரைச்சு அந்த மாதிரி மறைச்சு கறி தருவா. இது செத்த மிளகா அரைச்சு கறி வச்சு தருவா. அந்த மாதிரி இருக்கு. என்ன மணி 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 என்ன நீங்க கூழ் குடிச்ச புளிக்கஞ்சி குடிச்ச மணி ஒரு கண்ணுங்களே நீங்க மணி புளிக்கஞ்சி எப்படி இருந்தது? எப்படி நல்லா இருக்கு. 1 லிட்டர் ஐஸ் தண்ணி போட்டுல ஓட்டினாதான் சுகமா கிடக்கும். மயிறு எரியுது நெஞ்சு. எப்படி இருக்கு? 4 பேருக்கு சாப்பிடாம விட்டுட்டு சாப்பிட்டதே எரியுது. கண்ணெல்லாம் தெரியுது எனக்கு. உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஆண்டவன் எனக்கு அம்மா சத்தியமா இது இந்த மைண்ட் அந்த மண்டைக்கு இருந்து ஏதோ உறங்கி எல்லாம் போற மாதிரி கிட குடுகுடுலாம் ஓடுற மாதிரி இருக்கு. ஆனா அவ்வளவு சளி.
ஒரு துணி ஃபுல்லா நம்ம மாட்டீங்க சளிதான் உடம்புல இருந்து போனது. மருந்து குடிச்சாலும் நமக்கு சரி வராது. இப்படி ஏதாவது இது வந்து சின்னதுல இருந்து பழகிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. வருத்தம்டா எங்க அப்பா எல்லாம் கேட்கல. வருத்தம்டா எங்க அப்பா எல்லாம் மருந்து எடுத்து நாங்க பார்த்ததே இல்ல. பக்கத்துல இருக்கிறவருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்பா. குட்டி அவர் கோவத்துல படுத்துருக்கு. அவருக்கு புளி கஞ்சி தரலையா? இந்த குட்டி மண் புளியாண்டுட்டு வந்து நிக்குது. லியா லியா இன்றைய தானே பிறந்த ஒரு வயசும் ஒரு மாதமும் ஆயிட்டு இன்றைய தானே மண்ணு கபடி ஆட விட்டுனாங்க. என்ன புள்ள மண்ணு கேட்டா வீட்டை முத்தத்துல இருக்கிற மண்ணுல முன்னுக்கு பிரேஷர் போட்டு வச்சிருக்கிறோம். அதுல இன்றைய தான் விளையாட விட்டது. இந்த புள்ள வடிவா எடுக்க நாங்க அதே அப்பா தனியா போய் இருந்தாலும் இந்த வீட்டை நான் தோன்ற டைம் வருவேன் சாப்பிடறதுக்கு. கல்யாணம் கேட்டா உங்களோட இருந்தா என்னோட வந்தீர நீ நான் எல்லா பாப்பேன் சமைச்சு கொடுறதுக்கா. நீ கேக்குறதெல்லாம் நான் செஞ்சு தருவேன். சரியா? எல்லாம் செய்வேன். ஆனா எனக்கு நீ சமைச்சு மட்டும் தான். வேற ஒன்றும் வேணாம். நீ படுக்க நான் உனக்கு மற்ற வேலையெல்லாம் செஞ்சு தருவேன். சமைச்சு மட்டும் தான். நீ வரமாட்டேல. நீ வராதடி. என் தங்கச்சி என்னோட இருக்க மாட்டியா? மணிய நீ நான் உன்னோட இருக்க மாட்டே. நீ என்னோட வந்து நீ இரு. புள்ள பெத்த வளர்த்ததுக்கு ஒரு தென்னை மரத்தை வச்சு என்ன கிதி 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 குளப்படி செய்யாத கிதி கிதி குளப்படி செய்யாத கிதி அடி எப்ப தாய்க்கு அடி என்ன என்ன உலங்கியல நேத்து அந்த காலா அது பாத்தியா? அதாண்டி சித்தாக அம்மையாக ஒரு சித்தாக்கம் பிள்ளைக்கு இருக்கிற பாசம். என்ன பேசுறாடி அம்மாடி? ஐயா கைய என்ன அம்மா 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 அடி அடி அடிச்சு விடுங்க. அம்மா அடிச்சு விடுங்க. அடிச்சு விடுங்க. அம்மா அம்மா ஐயோ கிட்ட ஒரு சூமணி என்ன மூத்த காட்டுங்க. இந்த விடையெல்லாம் நீங்கள பார்க்காம அப்படியே வேர்த்து கொழுவுது. என்னடா வெக்க இல்ல அம்மா உடம்புல இருக்கிற அந்த என்ன சொல்றது மழை பெஞ்சு கூல் தண்ணி ஊத்துறாங்க. மண்டே எல்லாம் வேத்து ஊத்தி மேல புளி கஞ்சி நல்லா இருக்கு. அப்ப மழைக்காலம் மழைக்காலம் தான். நீங்களும் என்ன செய்யுங்க, காய்ச்சி குடிச்சு பாருங்க. சுள்ளுண்டு புளி சுள்ளுண்டு உரைப்பை போட்டு காய்ச்சி குடிங்க. உண்மையாவே மண்டல இருக்கிற அவ்வளவு நீரும் அப்படி இறங்கி தண்டப்பாடாலே வரும். மறக்காம இதை குடிக்கும் போது பக்கத்துல டீஷர்ட் வச்சிருந்த குடி இங்க இல்லாட்டி துவாவது குடிங்க. அப்பதான் மூக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இருக்கு செம்மையா இருக்கு. நீங்க எல்லாம் மறக்காம செய்து குடிச்சு பாருங்க. அவ்வளவு தான் எங்களோட வீடியோ. நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். புளிக்கஞ்சியை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.